இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஹூப்ஸ் இன் ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கான்செப்ட் ஆஃப் ஹூப்ஸ். ஹூப்ஸ் அப்படின்னா என்ன? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அந்த பராடம் ஆஃப் லாங்குவேஜ் இப்படிலாம். பராடம் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா வே ஆஃப் ரைட்டிங் ப்ரோக்ராம். நம்ம என்ன ஸ்ட்ரக்சரில் ப்ரோக்ராம் எழுத போகிறோம், நம்ம ப்ரொசீஜர் ஓரியன்டில் எழுத போகிறோமா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் எழுத போகிறோமா, டாப் டவுன் டெக்னிக்கா, பாட்டம் அப் டெக்னிக்கா, இந்த மாதிரி ப்ரோக்ராம் எப்படி நம்ம எழுத போகிறோம், அதுதான் பராடம் ஆஃப் லாங்குவேஜ். இப்போ ப்ரொசீஜர் ஓரியன்ட் அப்படின்னா அது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் நிறைஞ்சதாக இருக்கும். நம்ம இருக்கிற ப்ரோக்ராமை ஃபங்க்ஷன்ஸாக தான் பிரித்து எழுதுவோம். அது ப்ரொசீஜர் ஓரியன்ட். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னா நம்ம கான்செப்ட் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸாக பிரிக்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம டேட்டாஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஹூப்ஸ் கான்செப்டில் நிறையா இருக்குது. ஸோ ஹூப்ஸ் கான்செப்டில் ஜாவா ப்ரோக்ராமிங் பார்க்க போகிறோம். ஸோ கான்செப்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆப்ஜெக்ட், கிளாஸ், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், polymorphism, data binding and message passing. ஸோ ஒரு டயக்ராமேட்டிக்கல் வியூ தான் இது. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு பொருள். ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள். இதில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் மூலமாக தான் எல்லாத்தையுமே நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ ஹூப்ஸ் கான்செப்டில் ஜாவா ப்ரோக்ராமிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் an object can be defined as an instance of the class. ஸோ கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும்னு என்ன ஆகும், மெமரியில் ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நிறைய கிளாஸஸ் வச்சுருப்போம். எத்தனை கிளாஸஸ் க்ரியேட் பண்ணாலும் அதற்குரிய ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா அட்ரஸ் அண்ட் டேக் சம் ஸ்பேஸ் இன் த மெமரி. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணோன்னு மெமரியில் ஸ்பேஸ் அலோகேட் ஆயிரும். அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. Any entity that has state and behavior is known as an object. அது ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு நிறையா ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நிறையா ஆப்ஜெக்ட், இது எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஒரு சேர், டேபிள், பென், பைக்கு, காரு. ஸோ இது எல்லாமே என்னது ஆப்ஜெக்ட் தான். ஸோ இது எல்லாமே என்ன ஃபிசிக்கல் அண்டு லாஜிக்கல். அதாவது ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு ஃபேன் என்னெல்லாம் செய்யும், ரன் பண்ணலாம், ரிப்பேர் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், இந்த மாதிரியான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு பொருள் வச்சு தான் நம்ம அடுத்த ப்ராசஸை நம்ம செய்ய போகிறோம். கிளாஸ் அப்படின்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் எ கிளாஸ். ஓப்பனாக சொல்லணும், கரெக்டாக ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அண்ட் ப்ளூ பிரிண்ட் தான் கிளாஸ் அப்படிங்கிறது. ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நிறைய ஆப்ஜெக்டை கலெக்ட் பண்ணி தான் ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லாஜிக்கல் என்டிட்டி. கிளாஸ் கேன் ஆல்சோ பி டிஃபைன் அஸ் அ ப்ளூ பிரிண்ட் from which you can create an individual object. Class does not consume any space. கிளாஸ் என்ன பண்ணுறோம், கிளாஸை கிரியேட் பண்ணுறோம். ஆனால் அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மூலமாக தான் எல்லாமே செயல்பட போகுது. ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ண அப்படியே தான் ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். மறுபடியும் இந்த கிளாஸையே நம்ம ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்ம ரன் பண்ண வைக்க முடியும். அப்போ ஆப்ஜெக்ட் இல்லாமல் கிளாஸ் கிடையாது. கீழே ஒரு எக்ஸாம்பிள். இப்போ சப்போஸ் கிளாஸ் கார் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா என்ன இருக்கும், கிளாஸில் காரில் நிறைய மாடல் இருக்குது. ஃபோர்டு மாடல், டொயோட்டா மாடல், ஸ்குவீஸ், அந்த மாதிரி சொல்லி நிறைய மாடல்ஸ் இருக்குது. அப்போ இப்போ புரிய ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ளே என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு மெத்தட் இருக்குது. அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டின்னா என்ன, மெத்தட்னா என்ன? ப்ராப்பர்ட்டிஸில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே. இப்போ ஒன்று காருன்னு எடுத்தோம் அப்படின்னா இப்போ ஃபோர்டுக்குன்னு சொல்ல ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும், டொயோட்டாக்கு வேறு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அதாவது எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்கும், எல்லாத்துலேயும் நேமு, மாடல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே சேமாக இருக்க போகுது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃபோர்டில் சில மைலேஜ் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் அது ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த டொயோட்டோவில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் எல்லாத்துலேயுமே என்ன காமனாக வச்சுக்க போகிறோம், நேமு, ரிஜிஸ்ட்ரேஷன், அதோட மாடல் நம்பர் என்ன, அதோட ஆக்டிவிட்டீஸ் என்ன. அப்படின்னு சொல்ல போனால் மெத்தட்ஸ் எல்லாமே கார் என்ன செய்யும்,
ரன் பண்ணுறது, இந்த இதுதான் என்ன ஆப்ஷன். ஸோ இது வந்து காமனாக இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ நம்ம ஓப்ஸ் கான்செப்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர்ஸ் ஆஃப் தி கான்செப்ட் அப்படின்னாலே அது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் தான். டேட்டாவை என்ன செய்யும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்க போகுது. எல்லாத்துக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்கக்கூடாது. இதில் வந்து டேட்டா ஹைடிங் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்கு நிறைய கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம், கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். எனக்கு எல்லாருமே எல்லா கிளாஸையும் வந்து ரீட் பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் டேட்டாவை ஹைட் பண்ணுறேன். ஸோ வெளியில் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. அதே மாதிரி கரெக்டாக வேணுங்கிறத மட்டுமே ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் எல்லாத்துலேயுமே இதில் இருக்குது. Data abstraction may also be defined as a process of identifying only the required characteristics of an object, ignoring the irrelevant details. அதாவது ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதில் முக்கியமான வேணுங்கிற கேரக்டர்ஸை மட்டும் வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இதை ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுவோம்? ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு கம்பெனிக்கு, நமக்கு தேவையானது எவ்வளோ? 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம எப்படி வந்து எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணுவோம்? நமக்கு தேவையானது என்ன? கரெக்டாக ஆப்டாக இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ அந்த கேட்டகரைஸை அவங்கக்கிட்டேருந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, குரூப் டிஸ்கஷன், இப்படியே ஃபில்டர் பண்ணுவோம். அப்போ நமக்கான டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸில் நமக்கு உண்டான டேலண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அதுதான் பண்ணும். ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங். என்ன ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒன்லி த ரெக்வயர்டு கேரக்டரிஸ்டிக். ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து நமக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு irrelevant மற்றது எல்லாமே இக்னோர் பண்ணணும் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸில் மட்டும். The properties and the behavior of an object differentiate it from other object of similar type and also help in classifying, grouping the object. அதாவது ஆப்ஜெக்டை வந்து இப்போ முன்னாடி உள்ள எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஒரு கிளாஸுக்கு கார் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நிறைய ஆப்ஜெக்ட், அதாவது காரோட கம்பெனி சொல்லி வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதாவது கிளாஸிஃபை பண்ணி குரூப் பண்ணுறது எல்லாமே எதெல்லாம் சிமிலர் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத குரூப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹைடிங் இன்டர்னல் டீட்டெயில்ஸ் அண்டு ஷோயிங் ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் நோன் ஆஸ் அன் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதில் என்ன பண்ணும்? நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாத்தையும் காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம், இதில் இன்டர்னல் டீட்டெயில்ஸு, அதாவது நமக்கு எந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அது வெளியில் தெரியக்கூடாது, மற்றவங்க எல்லாமே ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஹைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் கால். வி டோன்ட் நோ த இன்டர்னல் ப்ராசஸிங். நமக்கு ஃபோனில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ரெண்டோட நம்பருக்கு ஒரு நம்பர் போட்டு டயல் பண்ணி கால் பண்ணுறோம். அவங்க வந்து எங்கேயோ இருக்காங்க, அந்த காலுக்கு வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற இன்டர்னல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை என்ன, ஒரு நம்பர் போடுறோம், கால் பண்ணுறோம், அவங்க எடுத்து பேசுகிறாங்க, அது மட்டும்தான். ஸோ நமக்கு அந்த இன்டர்னல் ப்ராசஸிங் எதுவுமே தெரியாது. ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்லையும் அதே மாதிரி தான். இன்டர்னலில் எல்லாத்தையுமே டேட்டாஸ் எப்படி வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹைட் பண்ணிவிட்டு மேலோட்டமாக அவங்களுக்கு தேவையானதை மட்டுமே வைக்கக்கூடியதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். டேட்டா என்கேப்சுலேஷன், இதுவும் வந்து ரேப்பிங் அப் ஆஃப் டேட்டாஸ். இதையும் வந்து அதே மாதிரி தான் டேட்டா வந்து பைண்ட் பண்ண போகிறோம். இந்த இதுலையும் டேட்டா ஹைடிங் எப்படி அப்படிங்கிறத ப்ரீஃபாக சொல்லுவாங்க. It is defined as a wrapping up of data under a single unit. It is a mechanism that binds together the code and the data it manipulates. இதில் என்ன பண்ண போகிறோம், டேட்டாவை ஹைட் தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன் தான் இட் இஸ் த கான்செப்ட். In encapsulation, the data in a class is hidden from other classes, which is similar to what data hiding does. So the term encapsulation and data hiding are used interchangeably. So ரெண்டுமே it is a similar தான். So data எப்படி hide பண்ணுறாங்க அப்படிங்கிறது கான்செப்ட் சேம் as it is. So encapsulations of data, ஒரு டயக்ராமோ ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா என்ன செய்ய போகிறோம், மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷன்ஸ் தான், வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமில் நம்ம என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோமோ அதுதான். நெக்ஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக, ரொம்ப கஷ்டமான காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக நம்ம சிம்பிளாக வந்து இதில் ஹேண்டில் பண்ணிடலாம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன, காமனாக இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ கிராண்ட் ஃபாதர்லேருந்து ஃபாதர் மதர்லேருந்து சில்ட்ரன், அதாவது கிராண்ட் சன் அண்ட் டாட்டர். ஸோ இதுதான் வரும். ஸோ அதே மாதிரி
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது பேஸ் கிளாஸ், அந்த பேஸ் கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னா டெரைவ்டு கிளாஸ். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, பேஸ் கிளாஸில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே இன்ஹெரிட் பண்ணி வரக்கூடியதான் டெரைவ்டு கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Inheritance is one of the key features of OOP that allows us to create a new class from an existing class. ஸோ ஒரு நியூ கிளாஸ்லேருந்து எக்ஸிஸ்டிங் கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை நம்ம ஏற்கனவே இருக்கிற கிளாஸ், அதாவது ஒரு கிராண்ட் ஃபாதர் இல்லாமல் ஃபாதர் மதர் கிடையாது, ஃபாதர் மதர் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் இருக்கிற கிளாஸில் இருந்து தான் இன்னொன்று க்ரியேட் பண்ணக்கூடியதான் என்னது, இட் இஸ் அ நியூ கிளாஸ், டெரைவ்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த நியூ கிளாஸ் என்னது, அந்த நியூ கிளாஸ் என்ன சொல்கிறாங்க, the new class that is created is known as the subclass child or derived, and the existing class from where the child class is derived is known as a superclass parent class. Class derived colon public base. இதுதான் வந்து சின்டாக்ஸ். கிளாஸ் டிரைவ்டு பப்ளிக் பேஸ். இது என்ன அப்படின்னா, பப்ளிக் பேஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கும், அதுலேருந்து இன்னொரு கிளாஸ் தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். கீழே ஆஸ் யூஷுவல் கிளாஸ் மெம்பர்ஸ் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸோட டைப், சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல், மல்டிபிள், ஹைப்ரிட். சிங்கிள் அப்படின்னா என்னென்னா கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பி, ஸோ ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைரார்கிக்கல் அப்படிங்கிறது கிளாஸ் ஏலேருந்து ஒரு ட்ரீ பேஸ்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி, ஒரு மரத்துலேருந்து பல கிளைகள் உருவாக்குற மாதிரி கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, இஎஃப் அந்த மாதிரி வந்து நம்ம பாட்டு கிளைகள் மாதிரி அடுத்தடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மல்டி லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பி, கிளாஸ் பிலேருந்து கிளாஸ் சி, கிளாஸ் சிலேருந்து கிளாஸ் டி, இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த லெவல் போய் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். மல்டிபிள் அப்படிங்கிறது ரெண்டு சப் கிளாஸ்லேருந்து ஒரு சூப்பர் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, தென் அதுலேருந்து இன்ஹெரிட் பண்ணுறது தான் கிளாஸ் சி அப்படிங்கிறது. ஹைப்ரிட் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் 2-3 இன்ஹெரிட்டன்ஸ் தான். அதாவது இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பி, கிளாஸ் ஏ. ஸோ இது என்ன டைப்பு, ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் தான் இந்த மாதிரி வரும். இதே இது இன்னொரு பக்கம் பார்த்தா கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பி, கிளாஸ் பிலேருந்து கிளாஸ் டி, மல்டி லெவல் சொல்லலாம். ஸோ இந்த டயக்ராமே ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா இந்த பக்கம் மல்டி லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதேக்கப்புறம் இன்னொரு இது கான்செப்டும் சொல்லிக்கலாம், நம்ம மல்டிபிள்னு சொல்லிக்கலாம். கிளாஸ் பி, கிளாஸ் சிலேருந்து கிளாஸ் டி போடுறோம், ஸோ அது வந்து மல்டிபிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஃபங்க்ஷனோட பேர் ஒன்றா இருக்கும் ஆனால் வந்து செயல்படக்கூடியது வேறு. ஒரே ஒரு வெல் செட் எக்ஸாம்பிள், நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம தான். ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவன் என்ன பிஹேவியராக இருக்கும், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவன் வந்து எப்படி இருப்பான், அதே மாதிரி அவன் வீட்டில் பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவன் எப்படி இருப்பான். ஸோ ஒரே பையன் வேறு வேறு வந்து பிஹேவியர். ஸோ அதுதான் வந்து வெல் செட் எக்ஸாம்பிள் ஃபார் தி பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் இதில் வந்து எப்படி அப்படின்னா இஸ் ஒன் ஆஃப் த கோர் கான்செப்ட் இன் OOPS and describes the concept using different. So each of the class can provide its implementation. ஸோ இதில் வந்து 2 கைண்ட்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இருக்குது, ஓவர்லோட் அண்டு அதாவது ரன் டைம் பாலிமார்பிசம் அண்டு கம்பைல் டைம் பாலிமார்பிசம் சொல்லி 2 இருக்குது. ஸோ பாலிமார்பிசம் இதில் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமேட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஷேப்ஸில் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே ஷேப் அப்படிங்கிறது காமனாக இருக்குது, ஆனால் கீழே என்னென்ன ஷேப்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து காமனாக ஒரே ஃபங்க்ஷன் தான் ஏரியா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஃபங்க்ஷனோட பேரும் வந்து ஏரியா அப்படின்னு சொல்லி ஒன்று தான் வச்சுருக்கோம். சர்க்கிள் அப்படின்னா என்ன கொடுக்கணும், ரேடியஸோ டயாமீட்டரோ கொடுக்கும்போது ஷேப் என்னவா வரையும், சர்க்கிளாக வரையும். ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ½ × b × h. ஸோ பிரெத்தும் ஹைட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப் கொடுக்க போகுது. ரெக்டாங்கிள் அப்படின்னா L × b, லென்த்தையும் 2 கொடுத்தோம் அப்படின்னா இது. அதே மாதிரி சைட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பாலிகான். பாலிகானில் என்னது, 5 சைடு கொடுத்தா பென்டகன் வரைய போகுது, 6 சைடு கொடுத்தா ஹெக்ஸகன் வரைய போகுது. ஸோ ஒன் இந்த மாதிரி சைஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இதுதான் பாலிகான். பைண்டிங். பைண்டிங் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பைண்டிங் 2 இருக்குது. ஸ்டாட்டிக் அப்படின்னா இயர்லி பைண்டிங், டைனமிக் அப்படின்னாலே லேட் பைண்டிங் அப்படிங்கிறது, அதாவது கம்பைல் டைம் அண்ட் ரன் டைமில் நடக்கக்கூடியதான் இந்த பைண்டிங் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டாட்டிக் பைண்டிங்
when type of object is determined at the compile time, அதாவது நம்ம ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும்போது நடக்கக்கூடியதான் ஸ்டாட்டிக் பைண்டிங். அண்ட் டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிறது ரன் டைம் போது செயல்படக்கூடியதான் இதில் டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிறது. மெசேஜ் பாசிங் ஊப்ஸில் வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் மற்ற ஆப்ஜெக்டோட கம்யூனிகேட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா மெசேஜ் சென்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணக்கூடிய செயல் நமக்கு ஊப்ஸ் கான்செப்டில் இருக்கு. தேங்க்யூ.